அரசியல் அதிகாரத்தின் மீது மக்களின் வெறுப்பு. ஜனாதிபதி அனுரவின் நடவடிக்கை. யாழில் போலீசாரால் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் முன்னெடுப்பு. தேநீர் விருந்து தொடர்பில் நிலவிய சர்ச்சைக்கு நாடாளுமன்றம் விளக்கம். போர்க்குற்றத்திற்கு அரசு பொறுப்பு கூற வேண்டும். யாழ் பல்கலை மாணவர் ஒன்றிய செயலாளர் தெரிவிப்பு. அரசமைப்பில் முழுமையான சுயாட்சியை வலியுறுத்தி தமிழ் தேசிய கட்சி பிரேரணை முன்வைப்பு. இலங்கையில் அரிசி பற்றாக்குறை. பாடசாலையில் சோறுக்கு பதிலாக மாணவர்களுக்கு ரொட்டி. பரீட்சை வினாத்தாள் கசிவு. எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை. தவறவிடப்பட்ட தங்க நகையை ஒப்படைத்தவரை கட்டி வைத்து தாக்கிய இளைஞர்கள். யாழில் சம்பவம். புதிய அரசியலமைப்பு ஒன்றை உருவாக்க வேண்டும். கர்தினால் மெல்கம் ரஞ்சித் வேண்டுகோள். அரசியல் அதிகாரத்தின் மீதான மக்களின் அபிப்பிராயங்களை மாற்றி நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கோரிக்கை விடுத்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் சட்டமாதிபர் உள்ளிட்ட சட்டமாதிபர் திணைக்கள அதிகாரிகளுக்கும் இடையிலான சந்திப்பின் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். இந்த சந்திப்பு ஒன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. சட்டத்தை அமுல்படுத்துவதற்காக செயற்படும் அனைத்து நிறுவனங்களுடனும் இணைந்து செயற்படுவதன் முக்கியத்துவத்தையும் ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டினார். நீதித்துறை கட்டமைப்பின் மீது மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துவது சட்டமாதிபர் திணைக்களத்தின் பொறுப்பாகும். அரசியல் அதிகாரத்தின் மீதான மக்களின் அபிப்பிராயங்களை மாற்றி நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும் எனவும் மக்களின் எதிர்பார்ப்புகள் வீழ்ச்சியடைய ஒருபோதும் இடமளிக்க கூடாது எனவும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். மக்களின் எதிர்பார்ப்புகளை வீழ்ச்சியடைய செய்யும் வகையில் அரசாங்கம் செயற்படாது என்றும் சட்டத்தை நிலைநாட்டுவது தொடர்பில் மக்களின் நம்பிக்கை வீழ்ச்சியடைந்துள்ளதோடு அதனை மீளமைக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் ஜனாதிபதி இங்கு வலியுறுத்தினார். இந்த சந்திப்பில் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார, பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி சேனவரத்ன, சட்டமாதிபர் ஜனாதிபதி சட்டத்தரணி பாரிந்த ரணசிங்க மற்றும் சட்டமாதிபர் திணைக்கள அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கிளீன் ஸ்ரீலங்கா என்பது தனியே சுத்தம், சுகாதாரத்தை முன்னிறுத்தி வீதிகளை தூய்மைப்படுத்தல் என்பனவற்றுடன் இந்த அரசின் நோக்கங்கள், இலக்குகள் அமைந்துவிடக் கூடாது. அது மக்கள் மனங்களில் இருக்கக்கூடிய ஆறாத வடுக்களை, மக்கள் மனங்களில் இருக்கக்கூடிய ரணங்களை எப்போதும் தணிப்பதாக இருக்க வேண்டும் என யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் மாணவர் ஒன்றியத்தின் செயலாளர் சிவகஜன் தெரிவித்துள்ளார். அரசியல் கைதிகளை விடுதலை செய்யுமாறு கோரி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திற்கு முன்னால் முன்னெடுக்கப்பட்ட கையெழுத்து வேட்டையின் போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஸ்ரீலங்காவின் அரச படைகளினால் இலங்கையின் இறுதி யுத்த காலத்தில் கைது செய்யப்பட்டு அல்லது அதற்கு பின்னரான காலப்பகுதியில் கைது செய்யப்பட்டு தொடர்ந்தும் சிறைகளில் வாடிக்கொண்டிருக்கும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய கோரி போராளிகளின் நலன்புரி சங்கத்தினர் முன்னெடுத்து வரும் கையெழுத்து வேட்டைக்கு வலிச்சேர்க்கும் முகமாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமும் தமது ஆதரவை வழங்கியுள்ளது. 2017 ஆண்டு கால பகுதியில் 162 இருந்த தமிழ் அரசியல் கைதிகளில் தற்போது 10 பேர் தொடர்ந்தும் சிறைவாசம் அனுபவித்து வருகின்றனர். அவர்களில் 8 பேர் மீது இலங்கை நீதிமன்றங்களில் வழக்கு விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நிலையில் 2 இதுவரை வழக்கு விசாரணைகள் இல்லாமல் தொடர்ந்தும் சிறையில் வாடிக்கொண்டிருக்கின்றனர். கிளீன் ஸ்ரீலங்கா என்ற வேலை திட்டத்தை இந்த அரசு நாட்டில் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றது. ஆனால் அந்த அரசின் கரங்களானது ஒரு இனத்தின் கரங்களில் வலிந்து திணித்த போரின் காரணமாக ஏற்பட்ட இரத்தக்கரை படிந்து காணப்படுகின்றது. அதனை அந்த அரசு சுத்தம் செய்வதற்கு முன்வர வேண்டும் என மாணவர்களாக நாம் வேண்டி நிற்கின்றோம். இனப்படுகொலை போர் குற்றத்திற்கு இந்த அரசு பொறுப்பு கூற வேண்டும். இந்த இனப்படுகொலை போருடன் தொடர்பு பட்டவர்கள்தான் இந்த அரசியல் கைதிகள். அவர்களை வெறுமனே அரசியல் கைதிகள் என்று அழைப்பதற்கு பதிலாக சர்வதேச பன்னாட்டு சமவாயங்களுக்கு அடிப்படையிலேயே அவர்களை நாங்கள் போர் கைதிகள் என்றுதான் அழைக்க வேண்டும். மீது வலிந்து திணிக்கப்பட்ட இந்த போர் தொடர்பாக சர்வதேச நாடுகளுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு இந்த அரசியல் கைதிகளின் பிரச்சினை என்பது ஒரு சர்வதேச பிரச்சினையாக மாற்றப்பட வேண்டும். அவ்வாறு இது சர்வதேச பிரச்சினையாக மாற்றப்பட வேண்டுமேயானால் சர்வதேச ஜெனீவா சமவாயங்களுக்கு உட்பட்டு போர்க்கைதிகள் என்ற சொல்லாடல்தான் உபயோகப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் மாறாக ஒரு உள்நாட்டில் நடைபெறக்கூடிய குற்றம் என்ற வகையில் அவர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கையாளப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு வருத்தமான செய்தியையும் இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் என்றார். வடமத்திய மாகாணத்தின் 11ஆம் தர சிங்கள இலக்கிய வினாத்தாள் பரீட்சைக்கு முன்னரே வெளியாகியுள்ளதாக மாகாண கல்வி செயலாளர் ஸ்ரீ மெவன் தர்மசேன தெரிவித்துள்ளார்.
இந்த வினாத்தாள் நேற்று நள்ளிரவு சமூக ஊடகங்கள் ஊடாக வெளியாகியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாக இன்று நடைபெறவிருந்த பரீட்சை இடைநிறுத்தப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். சம்பவம் தொடர்பில் மாகாண கல்வி அதிகாரிகள் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக விரிவான விசாரணை நடத்தி இதனுடன் தொடர்புடையவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என மாகாண கல்வி செயலாளர் வலியுறுத்தினார். விரைவில் குறித்த பாடத்திற்கான பரீட்சையை நடத்த நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டை தூய்மைப்படுத்தும் நோக்குடன் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டமானது நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இன்று சுன்னாகம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியின் கீழ் இயங்கும் போலீஸ் குழுவினரால் சுன்னாகம் நகர பகுதியில் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டமானது முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது தலைக்கவசம் இன்றி வாகனம் செலுத்துபவர்களுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டது. அதுபோல வீதியோரங்களில் இடம்பெறும் சட்ட ரீதியற்ற நடமாடும் வியாபாரங்கள் செய்பவர்கள், வாகனங்களில் தேவையற்ற அலங்கரிப்பு செய்பவர்கள், வர்த்தக நிறுவனங்களின் பேர் பலகைகளை வீதியில் காட்சிப்படுத்துபவர்கள் உட்பட பலருக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டு அவற்றை சீர் செய்யுமாறு அறிவிப்பு விடுக்கப்பட்டது. தேசிய மக்கள் சக்தியால் உருவாக்கப்பட உள்ள புதிய அரசமைப்பில் முழுமையான சுயாட்சியை வலியுறுத்தும் வகையில் தமிழ் தேசிய கட்சி பிரேரணை ஒன்றை முன்வைத்துள்ளது. இது தொடர்பில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய கட்சியின் தலைவருமான ஸ்ரீகாந்தா ஊடகங்களிடம் தெரிவித்ததாவது: புதிதாக பதவிக்கு வந்திருக்கும் அரசு ஒரு புதிய அரசமைப்பை உருவாக்கப் போவதாக அறிவித்திருக்கின்றது. இன பிரச்சினைக்கான தீர்வையும் இந்த அரசமைப்பு கொண்டிருக்கும் என்று அது கூறியிருக்கின்றது. இந்த நிலையில் தமிழ் மக்களின் அரசியல் அபிலாஷைகளை புதிய அரசமைப்பு ஏற்று அங்கீகரிப்பதற்கான நடவடிக்கைகளை கூட்டாக முன்னெடுக்க தமிழர் தரப்பு ஒற்றுமையுடன் செயற்பட வேண்டும். இன்றைய அரசியல் சூழ்நிலை இதுவரை காலமும் இருந்திராத அளவுக்கு புதிய சவால்களை எமது மக்கள் முன்வைத்திருக்கின்றது. நீண்டகாலமாக தமிழ் மக்கள் அரசியல் நீதி கோரி நடத்தப்பட்டு வந்த சகல போராட்டங்களையும் அர்த்தமற்றதாக்குவதற்கு சிங்கள பேரினவாத தரப்புகளால் நன்கு திட்டமிடப்பட்ட பொறிமுறை ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் தமிழ் தேசியம் சார்ந்த சகல அரசியல் சக்திகளும் இணைந்து செயல்பட்டு எமது மக்களுக்கான அரசியல் நீதி கிடைப்பதை உறுதிப்படுத்த வேண்டும். தமிழ் தேசிய கட்சிகள் தொடர்ந்தும் பிளவுபட்டு நின்றால் மீட்டெடுக்க முடியாத ஆபத்துக்குள் தமிழ் மக்கள் சிக்குவதும் அவர்களின் அரசியல் உறுதி சிதைவதையும் தவிர்க்கப்பட முடியாதவையாகிவிடும். ஆகவே இந்த நிலைமையை கருத்தில் எடுத்து உறுதியான அரசியல் ஒற்றுமையை ஏற்படுத்த தமிழ் தேசிய தரப்புகள் அனைத்தும் நேர்மையாகவும் உண்மையாகவும் முன்வர வேண்டும். ஒரே நாட்டுக்குள் தமிழ் மக்களின் தாயகத்திற்கு பூரண சுயாட்சி வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையின் பின்னால் தமிழ் தேசிய சக்திக்குள் அனைத்தும் விரைவாக அணிதிரள வேண்டியது இன்றைய காலகட்டத்தின் கட்டாய தேவையாகும். இந்த மிக முக்கியமான விடயத்தை ஆக்கப்பூர்வமாக கையாளும் விதத்தில் ஜனநாயக தமிழ் தேசிய கட்சியின் நேற்றைய ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஒரு பிரேரணையை தமிழ் தேசிய கட்சி முன்வைத்துள்ளது. இனிவரும் நாட்களில் தமிழ் தேசியம் சார்ந்த சகல அரசியல் கட்சிகளோடும் கலந்தாலோசித்து ஒரு தீர்க்கமான முடிவுக்கு அனைவரும் விரைவாக வர முடியும் என்பதே எமது எதிர்பார்ப்பாகும். இந்த வழியில் நாம் அனைவரும் முதலடியை எடுத்து வைக்க முடியுமானால் ஒரு தீர்க்கமான வரலாற்று திருப்பத்தை ஏற்படுத்துவது அப்படியொன்றும் கஷ்டமான காரியமல்ல என்றார். யாழ்ப்பாணம் உரும்பிராய் பகுதியில் உள்ள வெதுப்பகம் ஒன்றில் உணவு வாங்க வந்த கூலி தொழிலாளி ஒருவர் நிலத்தில் விழுந்து கிடந்த தங்க ஆபரணத்தை எடுத்து வெதுப்பகத்தில் வழங்கிய நிலையில் இளைஞர் குழு அவரை கட்டி வைத்து தாக்கி வீடியோ காணொளி பதிவிட்டுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட நபர் தெரிவிக்கையில், உரும்பிராய் பகுதியில் அமைந்துள்ள வெதுப்பகம் ஒன்றுக்கு சென்ற நிலையில் நிலத்தில் தங்க நகை போன்ற ஆபரணம் இருப்பதை அவதானித்தேன். அதனை குறித்த வெதுப்பகத்தில் ஒப்படைத்ததுடன் அது தங்க ஆபரணமா என ஆராய்ந்து உரியவர்களிடம் ஒப்படையுங்கள் என கடந்த 24ஆம் தேதி வழங்கினேன். 2 நாட்கள் கடந்த நிலையில் குறித்த வீதியில் செல்லும் போது வெதுப்பகத்திற்கு சென்று நான் வழங்கிய ஆபரணத்தை உரியவரிடம் ஒப்படைத்தீர்களா என கேட்டேன். அதற்கு அவர்கள் இன்னும் உரியவர்களிடம் ஒப்படைக்கவில்லை என கூறினர். மீண்டும் 2 நாட்கள் கழித்து குறித்த வெதுப்பகத்திற்கு சென்ற நிலையில் அந்த பொருளை உரியவர்களிடம் ஒப்படைத்தீர்களா என கேட்டபோது ஒப்படைக்கவில்லை என பதில் வழங்கினர். இந்த நிலையில் குறித்த பொருளை தாருங்கள், ஏதாவது சிறுவர் இல்லத்திற்கு அதை வழங்கி வைப்போம் என கேட்டேன். இதன்போது குறித்த வெதுப்பகத்தில் நின்ற இருவர் என் கழுத்தை பிடித்து தாக்கினர். நான் சொல்வதை கேளுங்கள், ஏன் தாக்குகிறீர்கள் என கத்தினேன். 5க்கு மேற்பட்டவர்கள் என்னை கம்பத்தில் கட்டி வைத்து தாறுமாறாக தாக்கினர். வீதியால் சென்ற சிலர் என்னை தாக்குவதை அவதானித்த நிலையில் எனது நியாயத்தை கேட்டு என்னை மீட்டனர். முகத்திலும் உடலிலும் அடி காயங்களுக்குள்ளாகிய நான் கோப்பாய் போலீசாருக்கு சம்பவம் தொடர்பில் தெரிவித்துவிட்டு வைத்தியசாலைக்கு ஆம்புலன்ஸ் வண்டியில் சென்று விட்டேன். வைத்தியசாலையிலிருந்து வீடு திரும்பிய பின் கோப்பாய் போலீஸ் நிலையம் சென்றேன். என்னை தாக்கியவர்களை போலீசார் கைது செய்யவில்லை. போலீஸ் நிலையம் வந்த சட்டத்தரணி ஒருவர் சமாதானமாக செல்லுங்கள் என்றார். எனக்கு நியாயம் வேண்டாம், என்னை தாக்கியவர்களை கைது செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் உயிர் மாய்ப்பேன் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
கிளிநொச்சியில் எலிக்காய்ச்சல் நோய்க்காரணி லெப்டோபைரோசிஸ் பாக்டீரியா என சந்தேகிக்கப்படும் இருவர் உயிரிழந்துள்ளதாக கிளிநொச்சி பிராந்திய சுகாதார சபைகள் பணிப்பாளர் வைத்தியர் வினோதன் தெரிவித்துள்ளார். ஒன்றைய தினம் கிளிநொச்சியில் நடாத்திய ஊடக சந்திப்பிலேயே குறித்த விடயத்தை தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கிளிநொச்சியின் முழங்காவில் மற்றும் கண்டாவளை பகுதிகளில் குறித்த இருவரும் உயிரிழந்துள்ளனர். எலிக்காய்ச்சல் நோய்க்காரணி லெப்டோபைரோசிஸ் பாக்டீரியாவாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாகவும் தெரிவித்தார். எனவே மக்கள் காய்ச்சல் ஏற்பட்டால் மற்றும் தசைநோ, கண் சிவத்தல், சுவாச பிரச்சினைகள் போன்றவை காணப்பட்டாலும் உடனடியாக வைத்திய பரிசோதனை செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார். இதைவிட தற்போதைய பனியுடனான காலநிலையில் சளி அதிகரித்து நிமோனியா போன்ற காய்ச்சலும் ஏற்பட வாய்ப்புண்டு. அதனைவிட மழையுடனான காலநிலையை தொடர்ந்து டெங்கு நோயின் தாக்கமும் அதிகரித்துள்ளது. இதிலும் மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என தெரிவித்தார். மொனராகலை வெள்ளவாய கல்வி வலயத்தில் உள்ள தெபராரா கனிஷ்ட பாடசாலை மாணவர்களுக்கு மதிய உணவிற்கு அரிசி மற்றும் கரைக்கு பதிலாக கோதுமை மாவு ரொட்டி மற்றும் பேரிச்சம்பழம் வழங்கப்பட்ட சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதுகுறித்து பெற்றோர்கள் வினவிய போது அரிசி தட்டுப்பாடு காரணமாக இவ்வாறு வழங்கப்பட்டதாக உணவு ஒப்பந்தம் மேற்கொண்ட பெண் தெரிவித்துள்ளார். 1 முதல் 11ஆம் வகுப்பு வரை உள்ள தெபராரா ஜூனியர் பாடசாலையின் 121 மாணவர்களுக்கு ஒப்பந்ததாரர் சாதம் மற்றும் காய்கறிகள், இறைச்சி, மீன் அல்லது முட்டை மற்றும் பழங்கள் உள்ளிட்ட சீரான உணவுகளை வழங்கியிருக்க வேண்டும். எனினும் அவர் கடந்த வெள்ளிக்கிழமை ரொட்டி மற்றும் பேரிச்சம் பழங்களை வழங்கியுள்ளார். பெற்றோரிடமிருந்து கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளின் பேரில் பாடசாலைக்கு சென்று சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டதாகவும் தனக்கு அரிசி வழங்கும் அரிசி ஆலை மூடப்பட்டுள்ளதாகவும் அரிசி தட்டுப்பாடு காரணமாக ரொட்டி மற்றும் பேரிச்சம்பழம் வழங்குமாறு ஒப்பந்ததாரர்கள் விளக்கமளித்ததாகவும் வெள்ளவாய வலய பணிப்பாளர் சுசில் விஜயதிலக்கு தெரிவித்தார். மேலதிக விசாரணைகளின் பின்னர் ஒப்பந்ததாரர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்தார். முன்னாள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்காரவின் சகோதரரான திசர நாணயக்காரவை எதிர்வரும் 17ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கம்பஹா நீதவான் சிலனி பெரேராவினால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பின்லாந்தில் தொழில் வாய்ப்பை பெற்றுத் தருவதாக கூறி 30 லட்சம் ரூபாவை மோசடி செய்தமை தொடர்பில் திசர நாணயக்கார என்பவர் பிபிலையில் வைத்து குற்ற புலனாய்வு திணைக்களத்தினரால் அண்மையில் கைது செய்யப்பட்டார். சந்தேக நபரின் இந்த நடவடிக்கைக்கு வேறு எவரேனும் உதவி புரிந்துள்ளார்களா என்பது தொடர்பில் தொடர்ந்தும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. எவ்வாறாயினும் திசர நாணயக்கார நீதிமன்றத்தில் என்றும் முன்னிலைப்படுத்தப்படவில்லை. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் மற்றும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம்சிங்கே ஆகியோர் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். குறித்த சந்திப்பு இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. இதன்போது ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபிவர்த்தன, நாடாளுமன்ற உறுப்பினர் SM மரிக்கார் மற்றும் பௌத்த மத தலைவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னர் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் இடையில் பலதரப்பட்ட பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. அவை அனைத்தும் தோல்வியடைந்த நிலையில் இன்று இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இதேவேளை நேற்றைய தினம் கனகல உபதேச தேரரின் 75வது பிறந்த நாள் விழாவில் ரணில் விக்ரம்சிங்கே மற்றும் சஜித் பிரேமதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஜனநாயக ஆட்சிக்கு புதிய அரசியலமைப்பின் தேவை எழுந்துள்ளதாக கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சிதாண்டகே தெரிவித்துள்ளார். சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னவுக்கும் கொழும்பு பேராயருக்கும் இடையில் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற சந்திப்புக்கு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். ஜனநாயகத்திற்கு எதிரான ஊழல் மோசடிகளை விசாரணை செய்வதற்கான வலுவான பொறிமுறையை உருவாக்குவதற்கு புதிய அரசியலமைப்பு அவசியம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னணியில் உள்ள உண்மையான தகவல்களை வெளியிடுவது மிகவும் முக்கியம். இதை யார் செய்தார்கள், என்ன காரணத்திற்காக, யாருடைய உதவியோடு செய்தார்கள் என்பது குறித்து விரிவான விசாரணை நடத்தப்பட வேண்டும். கடந்த காலங்களில் இலங்கையில் இதுபோன்ற பல விடயங்கள் நடந்துள்ளன. கொலைகள், காணாமல் போதல்கள் போன்ற பல விடயங்கள் உரிய முறையில் விசாரணைக்கு உட்படுத்தப்படவில்லை. ஜனநாயகத்திற்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு ஊழல்கள் குறித்து விசாரணை நடத்த தேவையான பொறிமுறையை தயார் செய்ய வேண்டும் என்பது எங்களது வேண்டுகோள். அதற்கு தேவையான அரசியலமைப்பு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். தற்போதுள்ள அரசியலமைப்பில் உள்ள பல்வேறு பலவீனங்களை போக்க புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். புதிய அரசாங்கம் நாடாளுமன்றின் முதல் அமர்வுகளின் போது தேநீர் விருந்து பிரசாரத்திற்காக செலவிடப்பட்ட தொகை தொடர்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2020ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட நாடாளுமன்ற தேநீர் விருந்து பிரசார நிகழ்விற்கான செலவை விடவும் கடந்த ஆண்டில் நடத்தப்பட்ட தேநீர் விருந்து பிரசாரத்திற்கான செலவு 2 மடங்காக அதிகரித்துள்ளது.
இந்த விவகாரம் தொடர்பில் இலங்கையின் நாடாளுமன்றம் விளக்கம் அளித்துள்ளது. 10வது நாடாளுமன்றின் முதலாவது அமர்வின் போது தேநீர் விருந்துபசாரம் ஒன்று வழங்கப்பட்டிருந்தது. பொதுவாக தேநீர் விருந்துபசாரம் ஒன்று இவ்வாறான முதல் அமர்வுகளின் போது வழங்கப்படுவது வழமையானதாகும். இந்த தேநீர் விருந்துபசாரம் தொடர்பில் நாடாளுமன்ற தொடர்பாடல் பிரிவின் பிரதி பணிப்பாளர் எம். ஜெயலத் பெரேரா விளக்கம் அளித்துள்ளார். கடந்த 2020ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி 9வது நாடாளுமன்றின் முதல் அமர்வில் தேநீர் விருந்துபசாரத்திற்காக 2,87,340 ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. இதேவேளை கடந்த 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 21ஆம் தேதி 10வது நாடாளுமன்றின் முதல் அமர்வின் நிறைவில் நடத்தப்பட்ட தேநீர் விருந்துபசாரத்தில் 3,39,628 ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. 2020 மற்றும் 2024ஆம் ஆண்டுகளில் தேநீர் விருந்துபசாரத்திற்கான செலவு அதிகரிப்பானது சந்தை விலை மாற்றத்தை அடிப்படையாக கொண்டது என நாடாளுமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது. பணவீக்கம் மற்றும் பொருளாதார சவால்கள் காரணமாக இந்த மாற்றம் ஏற்பட்டுள்ளது. பணவீக்கம், பொருளாதார நிலைமைகள் காரணமாக பொருட்களின் விலைகள் கணிசமான அளவு அதிகரித்துள்ளது. இதனால் 2020ஆம் ஆண்டிற்கும் 2024ஆம் ஆண்டிற்கும் இடையில் செலவுகள் 100% அதிகரித்துள்ளது என தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள், விருந்தினர்கள், நாடாளுமன்ற பணியாளர்கள் உள்ளிட்டவர்களுக்காக இந்த விருந்துபசாரத்தின் போது செலவிடப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தனியார் நிதி நிறுவனம் ஒன்றில் தாம் அடகு வைத்த தங்க ஆபரணங்களை மீட்பதற்காக சென்ற நபரை நோக்கி அந்த நிறுவனத்தில் கடமையாற்றும் ஊழியர் ஒருவர் தகாத வார்த்தைகளை பிரயோகித்ததோடு அவரை தாக்குவதற்கு முற்பட்டதாக களுவாஞ்சிக்குடி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நபர் ஒருவர் தனது தேவைகளுக்காக களுவாஞ்சிக்குடி பகுதியில் அமைந்துள்ள தனியார் நிதி நிறுவனத்தில் 19 லட்சம் ரூபாவுக்கு தங்க ஆபரணங்களை அடகு வைத்திருந்தார். அதன் பின்னர் அடகு வைக்கப்பட்ட தனது நகைகளை மீட்பதற்காக கடந்த வெள்ளிக்கிழமை பிற்பகல் அந்த நபர் பணத்துடன் அந்த நிறுவனத்திற்கு சென்றுள்ளார். அவ்வேளை செலுத்த வேண்டிய வட்டி மற்றும் முதல் பணத்தொகை தொடர்பில் கணக்கு பார்த்தபோது செலுத்த வேண்டிய மொத்த தொகை 20 லட்சம் ரூபாய் என நிறுவனத்தினர் கூறியுள்ளனர். அதற்கு அந்த நபர் தான் 20 லட்சம் ரூபாய் பணம் கொண்டு வந்துள்ளதாக கூறி நகைகளை தருமாறு கேட்க, இப்போது உங்களது நகைகளை தர முடியாது, ஏன் அவசரமாக மீட்கப் போகின்றீர்கள், இன்னும் 2 நாட்களுக்கு இருக்கட்டும், திங்கட்கிழமை தருகின்றோம் என கூறியுள்ளனர். அதற்கு நகை அடகு வைத்த நபர் தனக்கு அவசரமாக நகைகள் தேவை என கூறி நகைகளை கேட்டுள்ளார். இருப்பினும் நிறுவனத்தினர் நகைகளை கொடுக்க மறுத்துள்ளனர். அதன் பின்னர் அந்த நபர் வீட்டுக்கு திரும்பியுள்ளார். அதனையடுத்து 1 மணி நேரத்திற்கு பிறகு மீண்டும் நிறுவனத்திற்கு சென்று அடகு வைத்த ஆபரணங்களை கேட்டுள்ளார். அப்போது அங்கு கடமை புரியும் உத்தியோகத்தர் ஒருவர் நகைகளை பெறச் சென்ற நபரை தகாத வார்த்தைகளால் திட்டியுள்ளார். அத்தோடு தாக்கவும் முற்பட்டுள்ளார். இவ்விடயம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட நபர் களுவாஞ்சிக்குடி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். அந்த நிதி நிறுவனத்தில் கடமையாற்றும் குறித்த உத்தியோகத்தர் தன்னிடம் மாத்திரமன்றி இன்னும் பலரிடம் இதன் போது அத்துமீறி நடந்து கொண்டதாக தெரிவிக்கும் பாதிக்கப்பட்ட நபர் வாடிக்கையாளர்களின் தங்க நகைகளை இன்னும் சில நாட்கள் நிறுவனத்தில் வைத்திருந்தால் செலுத்த வேண்டிய வட்டி பணத்தொகை அதிகரிக்கும் என்ற நோக்கத்திலேயே நிறுவனத்தினர் நகைகளை திருப்பிக் கொடுக்க தாமதிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் குறித்த நிதி நிறுவனத்தின் அதிகாரியொருவர் தெரிவிக்கையில், தங்களது நிறுவனம் நம்பர் 1 தரத்திலான நிறுவனம் எனவும் அங்கு இவ்வாறான சம்பவம் பதிவாகவில்லை என்றும் இது தொடர்பாக தாம் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு முறைப்பாடு அளிக்க உள்ளதாகவும் குறிப்பிட்டார்.